படைத்தவனுடைய பாதுகாப்பில் உலகம் இயங்குகிறது. அவன் கேட்பான், சிறகடித்து பறந்து வானிலே தூரத்திற்கு வந்து ரெக்கைகளை விரித்து நின்று விடுகிறது அந்த பறவைகள். அந்த பறவைகளை யார் பாதுகாப்பார் என்று கேட்கிறான். சிறகடித்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பறந்து போகும் பறவை அதற்கு மேலால் தான் பறப்பதில்லை. சிறகை விரித்த வகையில் அப்படியே போயிட்டு இருக்கும், ஏறிட்டே இருக்கும். அப்படி விரித்து நின்று விடும். கீழிருந்து எந்த ஒரு பிடிமானமும் இல்லை. மிக உச்சத்தில் பறந்த பறவை அங்கே சிறகை விரித்து நிற்கிறதே, அது கீழே விழாமல் பாதுகாத்துக் கொண்டிருப்பது யார் என்று கேட்பான். அவன் பாதுகாப்பு மிக அற்புதம். பன்னூற்றுக்கணக்கான மயில்கள் பறக்கிறது, வானை நோக்கி பறவைகள். ஆகாயத்திலே பறக்கிற பல்லாயிரம் கிலோவை தூக்கி கொண்டு சுமக்கிற விமானங்களை யார் பாதுகாப்பது? கடலுக்குள்ளே போகின்ற கப்பலை யார் பாதுகாப்பது என்று கேட்பான். எத்தனை ஆயிரம் எடைகளை சுமந்து போகிறது, எத்தனை டன்களை சுமக்கிறது. தண்ணீருக்குள்ள தன்மை கனத்தை கீழே இடுப்பது. ஆனால் கப்பலை நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ் கேட்பான், அலம் தர இலல் ஃபுல்க், கப்பலை பார்க்கவில்லையா? பாருங்கள், என் அற்புதம் தெரியும் என்றான், என் பாதுகாப்பு தெரியும் என்றான். அத்தனை சுமைகளை தூக்கி தண்ணீரிலே மிதந்து வருகிறதே, என் பாதுகாப்பு விளங்கவில்லையா என்று கேட்டான். இல்லாதுக்கெல்லாம் இயந்திரங்கள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது என்று நம்ம சொல்லலாம். அதை பாதுகாக்கிறதுக்கு பல இயந்திரங்கள் இருக்குது, மிஷின்கள் இருக்குது, மோட்டார்கள் எல்லாம் சொல்லலாம். ஒரு வினாடி எல்லாமே ஸ்தம்பிச்சு போனா முடிஞ்சு போயிடும். டைட்டானிக் நமக்கு உதாரணம். இந்த உலகத்திலே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அவன் பாதுகாப்பு மிஞ்சி நிற்கும். அவன் பாதுகாப்புக்குள்ளேயே இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு மனிதர்களையும் அவன் பாதுகாப்பதை கொண்டு சொன்னான், லஹு முஅக்கிபாத்தும் மின் பைனி யதைஹி மின் கல்பி யஹ்ஃபதுன மின் அம்ரில்லாஹ், மலக்குமார்களை வைத்து நான் மனிதர்களை பாதுகாக்கிறேன் என்கிறான். உன்னுடனேயே மலக்குகள் இருக்கிறார்கள் உன்னை பாதுகாப்பதற்கு. வானவர்களை வைத்து உன்னை பாதுகாக்கிறேன். அவர்கள் அடுத்தடுத்து உன்னை தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள். சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம், கொஞ்சம் தான் மிஸ் பண்ண, இல்லைன்னா அன்னைக்கு நான் எங்கேயோ போயிருப்பேன், கீழே விழுந்திருப்பேன். அது நம்ம கெட்டிக்கார திறமெல்லாம் இல்லை. அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. அவன் பாதுகாக்கிற போது நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், யஹ்ஃபதுல்லாஹ் யஹ்ஃபதுக், எப்போ அல்லாஹ் உன்னை பாதுகாக்கணுமா நீ அவனை பாதுகாத்துக்காண்டாங்க. அவனை எப்படி நம்ம பாதுகாக்கிறது? அவன் பொருளா? கட்டுக்குள் அடங்குபவனா? அவனை எப்படி பாதுகாப்பது? நீ அவனை பாதுகாத்து வாழு, உன்னை அவன் பாதுகாப்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் அவன் கடமைகளை நீ பாதுகாத்து விடு. அவன் கடமைகளிலே உன்னுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். அதில் வரம்பு மீறிவிட வேண்டாம், அதிலே குறைவு செய்து விட வேண்டாம். அவனுடைய கடமைகளை நீ பாதுகாத்தால் உன்னை அவன் பாதுகாப்பான். அப்படியானால் அவனுடைய பாதுகாப்பு குறித்து நான் இங்கே கொஞ்சம் விரிவாக பேசுவேனையானால், மிக ஆச்சரியமான முறையிலே மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்பு குறித்து சொன்னால் திருக்குர்ஆன் பேசும். ஃபிரௌன்ட போய் யாரோ ஒரு குறிகாரன் சொன்னானா, இந்த சமுதாயத்தில் ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை ஆண் குழந்தை, உன் ஆட்சியை அந்த குழந்தை பறிக்கும் என்றான். பாரம்பரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆட்சி பீடத்தில் இருக்கிற ஒரு பேரரசன் போய் இந்த செய்தி கிடைத்தால் விடுவானா? இந்த சமூகத்திலே ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகிறது. அடுத்தடுத்து அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது அந்த பிள்ளை கையில் ஆட்சி போயிடும். உங்க பாரம்பரியம் ஆள முடியாது என்று. அவ்வளவுதான். உடனே சட்டம் ஏற்றினான், பனு இஸ்ரவேலர்களில் பிறக்கிற ஆண் குழந்தைகளை புறம் கொலை செய்திருங்க. ஒரு ஆண் மகன் பிறந்த ஆட்சியை பிடிப்பான் என்றால் இந்த சந்ததிகளில் ஆண் மக்களை பிறக்கக்கூடாது, பிறக்கிறான விடக்கூடாது. இதுல ஒரு பெரிய சட்டம் என்னன்னா, எந்த ஆணும் தன்னுடைய மனைவி கூட சேரக்கூடாதுன்னு சொன்னான். அதெல்லாம் கட்டுப்பாடு மீறிடும். அப்ப இப்ப கர்ப்பமா இருக்கிறாங்களா, அவங்க நிலைமை என்ன? பிறக்கிற ஆண் மக்களை கொன்று விடுங்கள் என்றான். வரலாற்றுக்குள்ளே சில பேர் எழுதுவார்கள். அல்லாஹ்வும் திருக்குர்ஆனிலே இதை சொன்னான். உங்கள் ஆண் மக்களை அறுத்தார்கள், கொன்றார்கள், வெட்டி வீழ்த்தினார்கள். அந்த சோதனையிலிருந்து உங்களை நாம் காப்பாற்றினோம் என்று குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்வான்.
அந்த ஆண் மக்களை கொன்றார்கள் என்று அல்லாஹ் சொல்வான். அங்கிருந்து காப்பாற்றினோம் என்று. அப்ப நோக்கம் என்ன? இங்கே ஒரு சமூகத்திலே ஒருவன் பிறப்பார், அந்த ஆண்மகனால் உங்க ஆட்சி போயிடும், பிறக்கிறது பூரா கொல்லுண்டார். கொல்றதுக்கு ஆர்டர், பிறந்த குழந்தைகள் பூரா கொல்லப்படுது. எந்த ஆண்மகனை அல்லாஹ் பிறக்க வச்சானோ, ஆட்சி போகும் சொன்னானோ, அந்த ஆண்மகன் கரெக்டா பிறந்தார். அந்த வீட்டில் ஹஜ்ரத் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அங்க பிறக்கிறாங்க. அந்த அம்மா பயப்படுது. அந்த அம்மா பயப்படுது. ஏன்னா குழந்தை பிறந்த சத்தம் கேட்டாச்சுன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க. வாசல்ல காவலாளிகள் நிக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னா வைதா ஹிப்தி அலை வாழ்க்கை வில்லியம். என்னம்மா, எனக்கு பயமா இருக்குது. ஒன்னும் பயப்படாத, இந்த பிள்ளையை பாதுகாக்குறது என் கடமைன்னா. எப்படி வாசல்ல போலீஸ்காரர் நிக்கிறாங்களே, அதிகாரிகள் நிக்கிறாங்களே, பிள்ளைகளை கொலை செய்யணும். எத்தனை குழந்தை கண் முன்னால கொல்லப்பட்டுட்டாங்க. நீ பயப்படுறியா? ஆமா, பிள்ளைய கொண்டு கடல்ல போட்டுருக்கணும். இது அதோட பயமா இருக்கு. பிள்ளைய எதிரிகள் கொன்னுடுவாங்க, போலீஸ்காரன் கொன்னுடுவாங்க, அரசாங்கம் கொன்னுடும். அரசுடைய கட்டளை ஆண் மக்களை கொல்லணும். அப்போ ஒவ்வொரு வீட்டிலேயே 2 காவல்துறை அதிகாரிகளை நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. எந்த வீடுகளில் பெண்கள் கர்ப்பமா இருக்கிறார்களோ அங்கே குழந்தை பிறந்தால் கொன்றுடணும். பையனா பொண்ணான்னு பார்க்கணும். பொண்ணா இருந்தா வாழணும், பையனா இருந்தா கொன்னுறணும். அந்த அம்மாட்ட அல்லாஹ் கேட்கிறான். திருக்குரான் சொல்லுது, ஒரு பிள்ளையை பாதுகாக்கணும்னு அல்லாஹ் முடிவு எடுத்துட்டா அந்த பிள்ளையின் தாயிடத்திலேயே அல்லாஹ் பேசினான். அல்லாஹ் சொல்றான், அவ்ஹைனா இலா உம்மி மூசா, மூசாவின் தாயிடத்தில் நாம் அறிவிப்பு செய்தோம்ங்கிறான். அவங்க தாயாட்டை பேசணும். என்னமோ உனக்கு பயம், புள்ள மேல பயமா? இது அகிப்தி அலை வாழ்க்கை வில்லியம், கடல்ல தூக்கி போட்டுடு. கடல்ல எப்படி போட்டா புள்ள கிடைக்குமா? நீ பயப்படாத. இன்னாராத்துஹு இலைக்கு அந்த ஆயத்தை முடிக்கிறான். அந்த பிள்ளையை திரும்ப உங்கள்கிட்ட கொடுக்கிறது என்னுடைய பொறுப்புன்னா. ஒஜாயிலு மினல் முர்சலீன், மிகப்பெரிய என் தூதராக அவரை ஆக்குவேன். ஃபிரௌன்ட போய் செய்தி சொல்கிற என்னுடைய ரசூலாக ஆக்க போறேன். ஒன்னும் பயப்படாதன்றான். அந்த அம்மா பெட்டி செய்து கொண்டு கடல்ல போட்டாங்க. பெட்டிக்குள்ள புள்ள போகுது. நீண்ட வரலாறு. என்ன பெரிய ஆச்சரியம், ஃபிரௌனுடைய அரண்மனையிலே ஃபிரௌன் இருக்கிறார். வாசல்ல வெளியில ஆற்றங்கரை நைல் நதி ஓதத்தில் அந்த புள்ள போத பாக்குறாரு. பெட்டி அழகா இருக்க, தூக்கிட்டு வாங்குறாரு. அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்தா உள்ள பையன் இருக்கிறான், ஆண்மகன். ஆண்மகன் நம்ம கொல்லணுமே, கொண்டு விடுங்கிறான். அவருடைய மனைவி கூட இருந்தவங்க சொன்னாங்களாம், ஆசியா அம்மா, இல்லங்க புள்ள அழகா இருக்குது, நம்ம 2 பேருக்கும் புள்ள இல்ல, வச்சுக்கிடுவோம்டா. நல்ல விளங்கி எங்க உலகத்துல எத்தனை பெரிய ஆளா இருந்தாலும் சரி, மனைவி சொல்லும் போது என்ன செய்ய முடியும்? 70,000 ஆண் குழந்தைகளை கொன்றான் ஃபிரௌன். இந்த ஆட்சி ஆண்மகன் ஒருவன் பிறந்தால் அவன் கையில போய்விடும் என்று ஒரு குறிகாரன் சொன்னதால் 70,000 ஆண் குழந்தைகளை கொன்றிருக்கிறான். அவங்க வீட்டுல வந்து அந்த குழந்தை நுழையுது. வெட்டியில கடல்ல போட்ட குழந்தையை தூக்கி கொண்டு வந்து வீட்டுல வச்சு பாதுகாத்தது மட்டும் இல்ல, அவங்க வீட்டுல வச்சு வளர்க்கிற அவங்க மனைவி சொன்னாங்க, இந்த புள்ள நம்ம வளர்த்துக்கிடுவோம், நமக்கு வச்சுக்கிடுவோம். புறத்து ஐநுல்லி உலக், நம்ம 2 பேருக்கும் கண் குளிர்ச்சியா இருக்கட்டுமே. இவ்வளவு பெரிய நம்ம ஆட்சி போயிடுங்கிற பயம் இருந்துச்சு. பிள்ளைங்களை பூரா கொன்னாரு. மனைவி சொன்ன உடனே என்ன ஆச்சு, உலகத்துல நீங்க விளங்கி எங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அங்க பணிஞ்சுதான் போய் ஆகணும். வீட்டுல நம்ம வீராப்பெல்லாம் காட்டக்கூடாது, அது மார்க்கம் விரும்பல. அப்படி காட்டினோம்னா நம்ம வீட்டுல ஒழுங்கா இருக்கவும் முடியாது. எங்கேயாச்சும் பள்ளிவாசல போய் தான் படுக்கணும். அங்கே அமைதியை காட்டணும். இப்ப கட்டுப்பட்டார் ஃபிரௌன். இங்கே நான் சொல்ல வர்ற செய்தி நீண்ட வரலாறு. இங்கே மிக முக்கியம், அவன் பாதுகாப்பேன் என்றான், திரும்ப தருவோம் என்றான். அந்த குழந்தையை அல்லாஹ் பாதுகாத்தான். நைல் நதியிலே மிதந்து வந்த பெட்டி அரண்மனைக்கே போனது. அரண்மனையில் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுச்சு. பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, பாதுகாப்பு கொடுக்கிறான் அல்லாஹ், நான் திரும்ப கொடுப்பேன். நானே அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கணும். உடனே அந்த அம்மா சொல்லுது, யாராவது பால் குடி தாய் வந்து கொடுக்கத்தான் நல்லா இருக்குமே. பால் குடி தாய்களை ஊரு பூரா தேடுறாங்க. நிறைய பேர் வந்தாங்க. அரண்மனையில போய் பிள்ளைக்கு பால் கொடுத்தா நிறைய சன்மானம் கிடைக்கும் என்று எந்த தாயினுடைய மார்பகத்தையும் அந்த குழந்தை ஏற்கவில்லை. மூசா நபியினுடைய கூட பிறந்த சகோதரியை அவங்க தாயார் சொன்னாங்களாம், ஏமா இந்த பெட்டி எங்க போய் சேர்ந்திருக்குன்னு போய் நீ பார்த்துட்டு வா, யார் எடுத்திருக்காங்கன்னு பாரு அப்படின்னு அனுப்பி வச்சு அந்த அம்மா வந்து நிலைமை பூரா சகோதரி பார்த்துட்டு வந்து சொன்னாங்களாம். அதையும் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். இந்த வரலாறு வெறும் வரலாறு அல்ல, திருக்குர்ஆனையே சொல்கிற ஒரு வரலாறு.
அந்த சகோதரி வந்து சொன்னால், இப்படி அரண்மனைக்கு குழந்தை போய்விட்டது, அரண்மனையில் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் சொல்ல போனால் அரண்மனையில் அது வளரப் போகிறது நம்ம புள்ள, அதோடு பெரிய விஷயம் பால் கொடுக்கிறதுக்கு தாயை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்தாங்க, யார்கிட்ட இந்த குழந்தை பாலை ஏத்துக்கிடவில்லை என்று சொன்ன போது இந்த அம்மா போய் சொல்லிச்சு, எனக்கு ஒரு பெண்ணு தெரியும், அந்த அம்மாட்ட எல்லா பிள்ளையும் பால் கொடுக்கும், அந்த அம்மாட்ட எல்லா பிள்ளைகளும் பால் குடிக்கும், எல்லா குழந்தைகளும் பால் குடிக்கும். ஏன்? அந்த அம்மா ரொம்ப பரிசுத்தமானவர்கள், இப்படி பழக்கப்பட்டவர்கள், மனமானவர்கள் என்று சொன்ன போது கொண்டு வாங்கன்றாங்க. நேரடியா போய் பெத்த தாயை கூட்டு வந்தாங்க. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுத்த அந்த தாய் அரண்மனை உள்ளே வந்த போது அந்த குழந்தையை தூக்கி, இதற்கு முன் பல நூறு பேர்களுடைய கையிலே குழந்தை போனது, யாரிடத்திலும் மார்பகத்தில் அது பாலை ஏற்கவில்லை. இங்கே வந்த போது அந்த குழந்தை அவர்களை பார்த்து சிரித்தது, பால் குடித்தது. ஃபிரௌனுக்கு ஒரு சந்தேகம், இது எப்படி கரெக்டா இருக்கு என்று. அந்த அம்மா சொன்னாங்க, நான் பரிசுத்தமான பெண், எங்கிட்ட எந்த பிள்ளையும் பால் குடிக்காம இருந்தது இல்ல. இப்போ அந்த அம்மா வச்சு பால் கொடுத்தாங்க மாத்திரமல்ல. ஃபிரௌன் சொன்னா, இதை நீங்க உங்க வீட்டுல கொண்டு வச்சே பாலை கொடுங்க, நம்ம பாதுகாப்பு படை அங்க நிற்கொண்டார். பிள்ளைய கொடுத்து பாதுகாப்பு படையை நிறுத்தி பாதுகாப்போடு மூசா நபிக்கு பால் கொடுக்கிறாங்க. மட்டுமில்ல, நீங்க பால் கொடுப்பதற்காக அரசாங்கம் மானியம் தரும். அவன் பாதுகாக்கணும்னு முடிவு செய்துட்டான்னா, எத்தனை கோடி எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை சூழ்ச்சிகள் நடந்தாலும் அத்தனையும் தகடுபடியாகும், பாதுகாப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை என் அருமை சமூகம் வளர்த்துக் கொள்ளணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, நீங்க காலையில எழுந்திருச்ச உடனே பாதுகாப்பு துஆ ஓதிக்கொள்ளுங்கள், பாதுகாப்பு கிடைக்கும். எல்லா விஷயத்திலையும் அபூதர்தாவினுடைய வரலாறு பாடம். அபூதர்தாவின் வரலாறு, மஸ்ஜிதில் இருக்கிறார் நபித்தோழர், ஒரு வந்து சொன்னார், அபூதர்தா உங்க வீடு தீப்பற்றி எரிந்தது என்று சொன்னார். அவர் சொன்ன அமைதியா உட்கார்ந்து குர்ஆன் ஓதிட்டே இருந்தாங்க, அமைதியா ஓதுனாங்க. பக்கத்தில் ஒருத்தர் கேட்டார், வீடு தீப்பற்றி எரியுது அமைதியா ஓதிங்களே, அதெல்லாம் தீப்பிடிக்காதுன்னா. அப்படிலாம் தீப்பிடிக்காது. மீண்டும் ஒருவர் வந்தார், அபூதர்தா உங்கள் வீடு எரிகிறது. அப்பமா உங்க கண்டுகிடல, ஓதிட்டே இருந்தாங்க. மூணாவது ஒருத்தர் வந்தார், அபூதர்தா உங்க ஏரியாவில தீ பற்றி உங்களுடைய பக்கத்து வீடு வரைக்கும் தீ வந்துச்சு, ஆனா உங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள தீ அணைஞ்சு போச்சு, உங்க வீடு எரியல. பக்கத்தில் இருந்தவங்க கேட்டாங்க, இது எப்படி நீங்க இவ்வளவு கரெக்டா எரியாதுன்னு சொன்னீங்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு துஆவை சொன்னாங்க, அல்லாஹும்ம அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த அலைஹி தவக்கல்து அந்த ரப்புல் அர்ஷில் கரீம் மாஷா அல்லாஹ் கான் வமா லம் யஷா லம் யகுன் என்ற ஒரு துஆவை நபி பெருமானார் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த துஆவை நீ ஓதி வந்தால் உன்னை சுற்றிலும் பாதுகாப்பு கிடைக்கும். உன் வீடுகளுக்கு பாதுகாப்பு, உன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, உன் உடைமைகளுக்கு பாதுகாப்பு, உன் உயிருக்கு பாதுகாப்பு என்றார்கள். நான் இன்று காலை தஹஜ்ஜத்திலேயே அதை ஓதி முடித்து விட்டேன். எனக்கு நம்பிக்கை உண்டு, என் பெருமானின் வார்த்தை பொய்யாகாது. எங்க வீடு வரைக்கும் தீ வந்திருக்கு, எங்க வீட்டுக்கு வரல, அணைஞ்சு போச்சு. இதெல்லாம் கற்பனைகள் அல்ல, நடந்த வரலாறுகள். நமக்கு ஒரு பெரிய படிப்பினை. அவனுடைய பாதுகாப்புங்கிறது நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இன்னைக்கு நம்பிக்கை எல்லாம் ரொம்ப மௌத்தா போச்சு, நம்பிக்கை வர்றது இல்லை. பாதுகாப்பு துஆ ஓதுவோம், எங்க பாதுகாப்பானு தெரியலையே இப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கைங்கிறது இன்றைக்கு மிகைத்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்தாவது ஒரு வெளியூருக்கு போயாச்சுன்னா போன உடனே அந்த ஊர்ல இறங்கிட்டா அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்த அனைத்து படைப்புகளின் தீங்கிலிருந்தும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துஆவை நீ ஓதிக்கொள். அந்த ஊர்ல இருந்து நீ திரும்ப வரைக்கும் அந்த ஊர்ல உனக்கு தீங்கு ஏற்படாது என்றார்கள். நம்ம ஒரு வெளியூருக்கு போறோம், நம்ம கூட பழகிறவங்க எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியாது, நம்ம போய் தங்குற இடம் எப்படிப்பட்டது என்று தெரியாது, நம்முடைய கொடுக்கல் வாங்கலில் எவ்வளவு நேர்மை இருக்கும் என்று நமக்கு தெரியாது, அந்த பகுதியில் என்ன அசம்பாவிதம் நடக்கும் என்று தெரியாது. வெளியூர்களுக்கு நீங்கள் சென்றால் போன உடனே இந்த துஆவை பாதுகாப்பு குறித்து அல்லாஹ்விடத்தில் கேட்டு விடுங்கள். எந்த ஒரு படைப்பும், அது மனிதனாகட்டும், சக்தி உள்ள தீங்களிக்கிற உயிரினங்களாகட்டும், உங்களுக்கு தீங்களிக்க முடியாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கும் நமக்கெல்லாம் அதுதான் பாதுகாப்பு. எந்த ஊர்ல போய் இறங்கிட்டாலும் அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக் ஓதிறோம். அந்த ஊர்ல இருந்து சலாமத்தா அல்லாஹ் ஊருக்கு கொண்டு சேர்த்துறான். எப்போதும் நம்முடைய பாதுகாப்பை தொடரச் செய்வானாக. அவன் பாதுகாப்பது இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது. அவனுடைய பாதுகாப்பு குறித்து எப்படி மூசா நபியினுடைய வரலாறை ஒரு ஆச்சரியமானதாக ஆக்கி தந்தானோ, கொல்வதற்கு கட்டளை போட்ட ஃபிரௌனின் அரண்மனையிலேயே வளர வைத்தானோ அவர்களை.
ஹஜ்ரத் உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல ஒரு அற்புதம் நடந்தது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்கள் சந்திப்புல இருக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேர் பார்க்கறாங்க, ரெண்டு பேரும் ரொம்ப ஜோரா இருக்காங்க, ஒரே மாதிரி இருக்கிறாங்க, ஒரே மாதிரி. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கலாம், ஆனா கொஞ்சம் சாயல் இருக்கு, ஒரே மாதிரி இருந்தாங்க. அவர் எப்படி அப்படி இருக்கிறார், மூக்கு அதே மாதிரி, கண் அதே மாதிரி, முகம் அதே மாதிரி. கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யாருப்பா இவருன்னு கேட்டாங்க, என் மகன். இப்படி உலகத்துல ஒரு காகம் இன்னொரு காகத்துக்கு ஒப்பா இருக்கிற மாதிரி, காகம் ரெண்டு காகம் ஒன்னா நின்னா இந்த காகம் அந்த காகம் நம்ம அடையாளம் காண முடியாது, ஒரே மாதிரி இருக்கும். ஒரு காகம் இன்னொரு காகத்திற்கு ஒப்பா இருப்பதை போல, கமா யஷ்பஹுல் குராப் லில் குராப், ஒரு காகம் அடுத்த காகத்திற்கு ஒப்பா இருப்பதை போல் நீங்கள் தந்தையும் மகனும் இவ்வளவு ஒப்பா இருக்கிறீர்களே, ரொம்ப ஆச்சரியப்படுகிறேன் என்றார் உமர் இப்னு கத்தாப். நம்ம சொல்லுவோம், புள்ள உன் வாப்ப மாதிரியே இருக்குது, கொஞ்சம் ஏதாவது லேசா அந்த இது தெரியும், ஒரு சாயல் தெரியும், அப்படியே குறிச்சு வச்ச மாதிரி இருந்தா. அவர் சொன்னாரு, அது பெரிய வரலாறு அப்பா அப்படின்னாரு. என்னப்பா வரலாறுன்னு கேட்கிறாங்க. இல்ல, நான் வெளியூருக்கு போகும்போது என் மனைவி கர்ப்பமா இருந்தாங்க, அப்படி கர்ப்பமா இருந்த போது நான் வெளியூருக்கு போயிட்டேன், போயிட்டு ஊருக்கு வந்த போது இங்க மனைவியை காணல, விசாரிச்சேன், அவங்க மௌத்தா போயிட்டாங்கன்றாங்க. அன்னைக்கு எல்லாம் மெசேஜ் எல்லாம் கொடுக்க முடியாது. ஒருத்தர் வெளிநாட்டுல போயிட்டாரு, வெளியூருக்கு போயிட்டாருன்னா வீட்டுல நடந்த இன்ப துன்பங்கள் வந்தாதான் தெரியும். இன்னைக்கு ஒரு ரொம்ப நல்ல காலத்தில் இருக்கிறோம், அடுத்த செகண்ட் எல்லாம் அங்க வந்துருது. ஆனா ஒரு வகையில் கஷ்டமான காலமும் கூட, நம்ம நிம்மதியா இருக்கவே முடியல. எங்க போனாலும் ஒரு போன் வந்தா பயமா தான் இருக்கு, எங்க இருந்து வந்தா பயமா இருக்காது, வீட்டுல இருந்து வந்தா தான் பயமா இருக்கும். என்ன சொல்ல போறாங்க, ராத்திரி திடீர்னு 1 மணிக்கு போன் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும். அந்த காலத்துல இது தந்தி கொடுப்பாங்க, தந்தி வருதுனாலே எல்லா வீட்லயும் பயமா இருக்கும். தந்தி விசாரிப்பான், இந்த வீட்டு நம்பர் கேட்பான், பயம் வந்துடும். ஏதோ மௌத்துக்கு தான் தந்தி வரும் அல்லது கல்யாணத்துக்கு வரும். இப்ப அப்படி இல்லை, அடுத்த நிமிஷம் இங்க நடக்கிறத உலகத்திற்கே கொண்டு சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். இதில் நிறைய பிரயோஜனங்களோடு தீமைகளும் இருக்கிறது. அங்கே அவர் சொன்னார், நான் ஊரு திரும்பிய போது என் மனைவி இல்லை, கேட்டேன் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், அவருடைய மனைவி மௌத்தாயிட்டாங்க. அப்ப குழந்தை உண்டா இருந்தாங்களே, அவங்க பிரசவ நேரத்துல தான் பிரசவ வழியில மௌத்தா போயிட்டாங்க. அப்படி அடக்கிட்டோம், உள்ள பெறல, குழந்தை பெறல, அடக்கிட்டோம். இவர் பார்க்கிறார், கபரை விசாரிக்கிறார், அந்த கபரை காட்டுறாங்க. மாலை நேரத்தில் அவர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறார் பள்ளியில. அந்த கபர்ல இருந்து ஒரு வெளிச்சம் வருது, அந்த மண்ணறையிலே ஒரு வெளிச்சம், மிக அற்புதமான நடந்த வரலாறு. வெளிச்சம் வந்தது. என்ன வெளிச்சம்? என் மனைவியின் மண்ணறையில் இருந்து என்று ஓடி போனார். அந்த வெளிச்சத்தை மேல இருந்து தோண்டினா உள்ள இருந்து வந்துகிட்டே இருக்குது. அந்த மேல மண்ணை போல எடுத்தார், எடுத்து பார்த்தால் உள்ள குழந்தை இருக்கு. நீங்க முடியுமா? இது மௌத்தா போன தாயிடத்திலே பிள்ளையை பெற்றெடுக்கிற வாய்ப்புகள் உண்டா? இது மருத்துவமோ விஞ்ஞானமோ ஏற்றுக்கொள்வோமா என்று நமக்கு தெரியாது. ஆனால் படைத்தவன் நினைத்தால் எல்லாம் நடக்கும். எனவேதான் நான் சொன்னேன், அவன் நடத்துகிற ஒவ்வொன்றிலும் அவன் பாதுகாப்பிலும் ஆச்சரியம் இருக்கிறது. அங்கே குழந்தை, அழகான குழந்தை. இப்ப இவருக்கு ஒரு டவுட் வந்துடக்கூடாது, இது யாரு புள்ளன்று. அப்ப அதனால அல்லாஹ் இவருடைய உடல் அப்படியே அச்சிட்ட மாதிரி, இவர் முகத்தை அச்சிட்ட மாதிரி, இவர் கோலத்தை அச்சிட்ட மாதிரி அந்த பிள்ளையை வைத்திருந்தான். அந்த பிள்ளை எடுக்க போற போது எனக்கு ஒரு அசதியை கேட்டது, எடுத்துக்கொள், என்னிடத்தில் நீ ஒப்படைத்து போன உன் அமானிதத்தை எடுத்துக்கொள். அவங்க கேட்டாங்க, நான் பிள்ளையை தூக்கிட்டு வந்துட்டேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியம், மனைவியை நான் பார்க்க முடியல. மண்ணறைக்கு முன்ன லேசா தோண்ட உடனேயே புள்ள இருக்குது. அப்ப அந்த மண்ணுக்குள்ளேயே அல்லாஹ் புள்ளைய வச்சிருக்கான். புள்ளைய தூக்கிட்டு வந்துட்டேன். அப்ப அவங்க கேட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாட்டினுடைய ஜனாதிபதி, நீ என்னப்பா போகும்போது அல்லாஹ்ட்ட துவா செய்துட்டு போனேன்? அவர் சொன்னார், நான் இப்படி ஒரு துவா செய்தேன், அஸ்தௌதியுல்லாஹா மாபி பத்னி, அல்லாஹ்விடத்திலே உன் வயிற்றில் அவன் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த குழந்தையை அல்லாஹ்வின் பாதுகாப்பில் விட்டுட்டு போறேன்னு துவா செய்துட்டு போனேன். உன் வயிற்றிலே வளருகிற குழந்தையை அல்லாஹ்வின் பாதுகாப்பில் விட்டு போகிறேன் என்று துவா செய்துட்டு போனேன். நான் போன போது அந்த வெளிச்சம் வந்தது, தோண்டும் போது குழந்தை, நான் மிதிப்பது போனேன், அந்த ஆச்சரியப்பட்டேன். அந்த நேரத்தில் ஒரு செய்தி அசரீதியாக கேட்டது, எங்கிட்ட நீ அமானிதமா பாதுகாப்பா கொடுத்துட்டு போனியே, அந்த பாதுகாப்பை நிறைவேற்றிட்டு எடுத்துக்காண்டு. உமர் இப்னு கத்தாப் கண்கலங்கி சொன்னார்களாம், என்னப்பா நீ ஒரு தப்பு பண்ணிட்டியே, நீ இப்ப போகும்போது இப்படி சொல்லிட்டு போயிருக்கலாமே. யா அல்லாஹ், இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையையும் இந்த தாயையும் உன் பாதுகாப்பில் விட்டுட்டு போறேன்னு சொல்லியிருந்தால் உன் மனைவியும் கிடைத்திருப்பாளே. வயிற்றில் இருக்கிற குழந்தையை உன்னிடத்தில் ஒப்படைத்து போகிறேன் என்று சொன்னாயே,
இந்த தாயையும் உன்னிடத்தில் ஒப்படைத்து போகிறேன் என்று நீ சொல்லியிருந்தால் உன் மனைவியும் கிடைத்திருப்பாள் என்றார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. சங்கை மிக்கவர்களே, உலகத்தில் யாரும் இந்த குழந்தை உண்மையில் மௌத்தா போன பெண்ணுக்கு பிறக்கவில்லை என்று சொல்லிவிடக் கூடாது. அது சாத்தியமில்லை, அறிவியல் உலகம் ஏற்றுக்கொள்ளாது, விஞ்ஞான மருத்துவம் ஏற்றுக்கொள்ளாது என்று யாரும் பேசிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தை சாயலில் அப்படியே உருவெடுத்து பிறக்க வைத்தான் அந்த பிள்ளையை. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரொம்ப பெரிய ஆச்சரியம், என் ரப்பின் பாதுகாப்பு என்கிறார்கள். அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அந்த பாதுகாப்பு அழகானது. அவன் பாதுகாத்தான்னா உலகத்தில் யாரும் டச் பண்ணவே முடியாது. அவன் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நம்ம இருக்கணும். உலகத்தில் வேறு எந்த பாதுகாப்பு வளையத்தில் இருந்தாலும் அந்த பாதுகாப்பை தாண்டி நமக்கு தீங்கு நடந்துடலாம். எத்தனை பாதுகாப்புக்குள்ள இருந்தாலும் அதை தாண்டி தீங்கு நடந்து விடுகிறது. சில நேரத்தில் சில பேரை கண்ட்ரோல் பண்ணி பாதுகாத்துட்டே வருவாங்க. அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து பாதுகாப்பாங்க. நிறைய ராணுவத்தை வச்சு பாதுகாத்துட்டு வருவாங்க. என்ன, அவர் ஒரு பெரிய நாட்டினுடைய மினிஸ்டர், அவரை எல்லாரும் பாதுகாக்கிறாங்க. அத்தனையும் தாண்டி சில நேரங்களிலே அவருக்கு யாராவது தீங்கு செய்திடறாங்க. நாட்டிலே பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய அமைச்சர்கள், பெரிய பெரிய நாடாள்பவர்கள் பல நேரங்களிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். பாதுகாப்பு இல்லாமலா? ராணுவ பாதுகாப்பு இல்லாமல் எந்த நாட்டினுடைய அதிகாரிகளும் அமைச்சர்களும் இன்னும் நாடாளுபவர்கள் வெளியில வர்றதில்லை. பிரதமர் நாட்டினுடைய ராணுவ பாதுகாப்பு இல்லாம வர்றது இல்ல. அவங்களுக்குன்னு சில பாதுகாப்பு இருக்கும், முதலமைச்சர்களுக்கும் சில பாதுகாப்பு இருக்கும். எல்லா பாதுகாப்பையும் தாண்டி சில நேரத்தில் தீமை நடந்துருது. அல்லாஹுடைய பாதுகாப்பை தாண்டி எந்த சக்தியும் ஆள முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் பாதுகாப்பு வினோதமானது என்பதற்கு ஒரு அற்புதமான வரலாறு. மௌத்தா போன அந்த தாயிடத்திலிருந்து இவருடைய பிள்ளையை பாதுகாத்து கொடுத்தான் என்றால் நாம் எத்தனை பெரிய ஆச்சரியத்தை அந்த வரலாறு நமக்கு படிப்பினையாக தருகிறது என்பதை சிந்திக்க வேண்டும். எனவே அவனுடைய பாதுகாப்பை நம்ம தேடணும். அவன் பாதுகாப்புல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லாஹு கைருன் ஹாஃபிலா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். பாதுகாப்பவர்களில் எல்லாம் அவன் சிறந்தவன் என்று குர்ஆன் சொல்கிறது. பாதுகாப்பதில் எல்லாம் அவன் சிறந்தவன். அவனுடைய பாதுகாப்பு தான் மிக முக்கியமானது. இன்னைக்கு உலகத்தில் நீங்க பார்க்கலாம், சில நேரங்களில் நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி, வண்டி போக்குவரத்தை நீங்க பாருங்க, ட்ரெயின் போக்குவரத்தை பாருங்க, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாப்பு வேணா ரொம்ப முக்கியமானது. தலைக்கு மேல இன்னைக்கு மின்சாரங்கள் தான் இருக்குது, காலுக்கு கீழே மின்சாரம் இருக்குது. இவர் பெட்ரூம்ல படுக்கிறாருன்னா கட்டில சுத்தி வயிறாத்த இருக்கு. செல்போன்ல இருந்து காதுல போட்டிருக்கிற வரைக்கும் மின்சாரங்களுடைய தொடர்பு தான். அனைத்துக்குள்ளாலும் வைத்து நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், மொட்டை மாடியில் படுக்காதீர்கள். என்ன நாயகமே, பக்கத்து பரியா மின் திம்மத்தில்லா. மொட்டை மாடியில போய் ஒருவர் படுத்தாருன்னா அவர் என்ன நினைப்பாரு, நம்ம மொட்டை மாடியில படுக்கிறோம், அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல படுக்கிறோம் அப்படின்னு அவர் படுத்துருவாரு. ஆனா அவர் தப்பு பண்றார். ஏதாவது விஷச்சந்துகள் நடமாடலாம், ஏதாவது மேலே பறக்கிற பாம்புகள், பறவைகள் இருக்குது, அவைகள் கண்களை கொத்தி விடலாம். சில நேரங்களிலே கொஞ்சம் அசந்து உருண்டு கீழே வந்து விழுந்துடலாம். சில பேர் தூக்க துஞ்சி நடக்கிற பழக்கம்லாம் இருக்கு. மொட்டை மாடியில படுத்து கடகடன் இறங்கி நடக்கிற வேறால விழுந்து தன் உயிரை அழித்துக் கொள்ளலாம். இப்ப சொன்னாங்க பெருமானார், மொட்டை மாடியில் படுப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லை என்றார். ஏன்னா நான் ரப்ப என்ன பாதுகாக்காம போயிட்டானே நீ சொல்லக்கூடாது, உனக்கு பாதுகாப்பே கிடையாது, நீ அங்க போய் படுக்காதே. திறந்த வெளியில் படுக்க கூடாது. மொட்டை மாடிக்கு போக கூடாதுன்னு இல்லை, மொட்டை மாடிக்கு போகலாம், திறந்த வெளியில உட்காரலாம். தூங்கணுமா அங்க தூங்கக்கூடாது. ஏன், அங்கே ரப்புடைய பாதுகாப்பு கிடைக்காமல் போகும் என்கிறார்கள் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தியை நான் இங்கே சொன்னால் பொருத்தமாக இருக்கும். அபு அம்சத்துல் குராசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜிக்கு போற போது சொன்னாங்க, தப்பி தவறி போன இடத்துல தெரியாம கீழே கிடக்கிற கிணறு தெரியாம விழுந்துட்டேன். விழுந்த போது அந்த கிணத்துக்கு பக்கத்துல வந்து சில பேர் யோசிக்கிறாங்க, ஆகா கிணத்துக்குள்ள யாராச்சும் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி வந்தவங்க 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த கிணத்தை மூடிட்டாங்க. இவரு விழுந்துட்டாரு, மேல ஏறதுக்கு இவர் முயற்சி செய்யறார். இதோடு மனசோடு போராடிட்டு இருக்கிறார், அல்லாஹ் பாதுகாப்பான்னு சொல்லி. ஆனா மனசு சொல்லுது, பாதுகாப்பு என்ன, நீ மேல ஏற முயற்சி பண்ணு. இந்த போராட்டம் நடக்கும் போது 2 பேரும் அந்த வழியா வந்தாங்க. வந்தவங்க பார்த்தாங்க ஒரு பெரிய கிணறு கிடக்கு, யாராவது விழுந்துருவாங்களே அப்படின்னு கிணத்தை மூடுறாங்க.
இவரு தன்னை பத்தி யோசிக்கிறதுக்குள்ள அவங்க கிணத்து மூடிட்டாங்க. ஆனா அவர் மனசு சொல்லுது, பாத்தியா மூடிட்டான், அவன் கிணத்தையா மூணா உனக்கு கபரை கட்டிட்டான், நீ கொஞ்சம் சத்தம் கொடுவா அவன் என்ன செய்திருவான், தூக்கிடுவான் மேலண்டு. அப்ப அவர் சொன்னாரு, அவனை விட என் ரப்பு நெருக்கமா இருக்கிறான். மனசோடு பேசுறார், அல்லாஹ் என்ன பாதுகாப்பான், அவன் பாதுகாப்பு மகத்தானது. நான் காலையில துஆ ஓதிட்டு புறப்பட்டு இருக்கிறேன், என்னை ஒரு காலம் கைவிட மாட்டான். மேல மூடிட்டாங்க, மூடிட்டு 2 பேரும் போயாச்சு. அவங்க 2 பேருக்கும் சந்தோஷம், ஒரு நல்ல காரியம் செய்துட்டு. பாவம் ஒருத்தன் உள்ள விழுந்து கிடக்கிறார். அபூ ஹம்ஸத்துல் குராசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கொஞ்ச நேரம் தான் கழிஞ்சிச்சு, மேல இருந்து ஒரு பெரிய கம்பு மாதிரி ஒரு கால் உள்ள வருது. அவர் பார்க்கிறாரு, என்ன அது, இப்பதான் கட்டிட்டு போயிருக்காங்க, கட்டிடத்தை இடித்து உள்ள வருது. யோசிக்கிறார் என்ன செய்ய. அங்க ஒரு செய்தி கேட்குது, பிடிச்சார். பிடிச்சா அப்படியே அந்த அதனுடைய பாதுகாப்புல மேல வந்துட்டார். வந்து அப்படி கட்டப்பட்ட கிணற்றினுடைய அந்த செங்கல் எல்லாம் உடைந்து மேல வந்து பார்த்தா, இவரை தூக்கி கொண்டு மேல விட்டது சிங்கம். சிங்கம் நிக்குது, அது காலை தான் கீழே போட்டிருக்கு. அந்த காலை பிடிச்சி மேலே ஏறி இருக்கிறார். பதறினார். அப்போ அவருக்கு அசரீது வந்தது. இங்கே நான் சொன்னால் ரொம்ப பொருத்தம். நஜ்ஜைனாக பி தலஃபின் மின் தலஃபின். அபூ ஹம்ஸா, என் ரப்பு என்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை இருந்தது. என் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்ததால் நான் பாதுகாப்பை கைவிடவில்லை. இப்போ எப்படி பாதுகாத்தேன் தெரியுமா உங்களை? நஜ்ஜைனாக மின் தலஃபின் பி தலஃபின். உயிரை அழிக்கிற சிங்கத்தை வைத்தே உங்கள் உயிரை பாதுகாத்தேன். உயிரை பறிக்கும் சிங்கத்தை வைத்தே உயிரை பாதுகாத்தேன். சுப்ஹானல்லாஹ். எங்க அவன் நினைச்சா எந்த சிங்கம் நம்மை அழிக்குமோ அந்த சிங்கத்தை கொண்டே பாதுகாப்பான். அவன் நினைத்தால் எந்த நதி நம்மை இழுத்து முக்கடிச்சிருமோ. அட, ஒரு குழந்தை நைல் நதியில மிதந்து வருது, பெட்டி மிதந்து வருதுன்னா, நைல் நதி எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான நதி. அவன் நினைத்தால் மூழ்கடிக்கிற நதியிலும் நம்மை காப்பாற்றி விடுவான், பாதுகாத்து விடுவான். அவன் பாதுகாப்பு மகத்தானதும் விசாலமானதும், இன்னொரு பக்கம் வினோதமானதும் ஆச்சரியமானதும். நமக்கு ஒரு முக்கிய 2 விஷயம் தான் பெருமானார் கற்றுக் கொடுக்கிறாங்க. அவன் கடமையை நீ சரியாக பாதுகாத்து வாழ்ந்தால் உன்னை அவன் பாதுகாப்பான். அல்லாஹ் அப்படி நம்மை பாதுகாத்து வாழச் செய்வானாக. அவன் கடமைகளை நம்ம புறக்கணிச்சிட்டு, அவன் கடமைகள்ல கொஞ்சம் கண்மூடித்தனமா நடந்து, அவன் தடுத்ததை விட்டு விலகி கொள்ளாமல், அவன் விஷயத்துல நம்ம தவறு செய்துட்டு அவன் நம்ம பாதுகாப்பு எப்படி கேட்கிறது? இன்னைக்கு நம்ம விமானத்தில் போறோம், அந்த விமானத்துக்கு பாதுகாப்பு வேணும். பெருமானார் ஸல்லல்லாஹு கத்துக் கொடுக்கறாங்க, சுப்ஹானல்லதி ஸஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இந்த துஆவை ஓது, அந்த விமானம் எந்த வகையிலும் விபத்துக்குள்ளாகாது. நம்ம வாகனத்துல போற போது ஓதுகிற துஆ நம்பிக்கை இருக்கணும். நிறைய பேர் ஓதுறது இல்ல, ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டி வச்சிருக்கான். சுப்ஹானல்லதி ஸஹர ஸ்டிக்கர் ஓதவா செய்யும்? அது ஒட்டுறது ஒன்றும் ரைட்டு தப்பு நான் சொல்ல வரல. நம்ம நாவு உச்சரிக்கணும் நம்முடைய பாதுகாப்புக்கு. எனக்கு பாதுகாப்புன்னு நெத்தியில எழுதி ஒட்டிட்டா பாதுகாப்பு கிடைச்சிக்கிடுமா? இருக்காது. அப்ப அவன் உன்னை பாதுகாக்கணும். உலகத்தில் யாரையும் இதை மறக்க முடியாது. அவன் பாதுகாப்பு இல்லாமல் நம்ம வாழவும் முடியாது. அவன் பாதுகாப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கிற ஆபத்துகளில் இருந்து நாம் மீளவும் முடியாது. நம்மை சுற்றி இருக்கிற அனைத்து சோதனைகளில் இருந்து மீள்வதற்கும் நம்முடைய உயிரும் நமது சுற்றி இருக்கிற பொருள்களும் குடும்பமும் பாதுகாப்பு பெறுவதற்கும் மிக முக்கியமான ஒன்று, அவன் கடமைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அவன் உங்களை பாதுகாப்பான். 2வது பகுதியை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தினமும் அவனிடத்தில் பாதுகாப்பு வேண்டி துஆ செய்யுங்கள். தினமும் காலையில் எழுந்திருச்ச உடனே யா அல்லாஹ் என்ன நீ பாதுகாத்துரு. அதனாலதான் குல் ஹுவல்லாஹு அஹத் 3 தடவை, குல் அஊது பிரப்பில் ஃபலக் 3 தடவை, குல் அஊது பிரப்பின் நாஸ் 3 தடவை. இதில் பூரா என்ன இருக்குது? யா அல்லாஹ் மனித தீங்கில் இருந்து, ஜின்களின் தீங்கில் இருந்து, ஷைத்தானின் தீங்குகளில் இருந்து, உலகத்தில் என்ன வகையிலெல்லாம் தீங்கு ஏற்படுமோ அனைத்திலிருந்து முன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். காலையில் எழுந்திருச்ச உடனே இந்த சூறாக்களை 3 தடவை நீங்க ஓதிருங்க. மாலை வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு. மாலையிலே ஓதுங்கள், காலை வரையிலும் பாதுகாப்பு. அப்படியானால் அவன் கடமைகளை பேணுகிற போது அவன் பாதுகாக்கிறான், அவனிடத்தில் பாதுகாப்பு தேடுகிற போதும் பாதுகாக்கிறான். அந்த பாதுகாப்பை தேடி பெறுகிற வாய்ப்பை அவன் தந்தருள் புரிவானாக. எல்லா நிலைகளிலும் பாதுகாப்பானாக. எதிரிகளில் இருந்து பாதுகாப்பானாக, சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, பொறாமைக்காரர்கள் இருந்து பாதுகாப்பானாக, செய்வினை தீங்கு செய்பவர்களிடத்திலிருந்து பாதுகாப்பானாக, தீய சக்திகளில் இருந்து பாதுகாப்பானாக, நமது உயிரையும் உடைமைகளையும் நமது பொருளையும் மானங்களையும் பாதுகாப்பானாக, நாம் பெற்ற மக்களை பாதுகாப்பானாக,
இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் எல்லா வகையான சோதனைகள் நிகழ்வுகளில் இருந்தும் உலக நாடுகளையும் இது போன்ற கொரோனா வைரஸ் பாதிப்பில் இருந்து அவனுடைய மேலான பாதுகாப்பை தந்தருள் புரிவானாக. அவன் பாதுகாப்பு வரும் என்றால் அது ஆச்சரியமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட ஆச்சரியமான பாதுகாப்பில் நாமும் நமது குடும்பமும் நாடும் வாழ அருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீப்